இப்பொழுது நாம் வள்ளலார் பிறந்த மருகூரில் இருக்கின்றோம். அழகிற் ஜோதியான் அம்பலத்தாடுவான் திருச்சிற்றம்பலம். உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி, உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி, இலக அருள் புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். வள்ளலார் பிறக்கும் பொழுதே இறை ஞானத்தோடு பிறந்தார். வள்ளல் பெருமான் குழந்தை பருவத்திலே சிதம்பர தரிசனத்தை கண்டு சிரித்தார். திருவாசகம், தேவாரம், சொற்பொழிகளில் சிறந்து விளங்கினார். இவர் ஆற்றிய சொற்பொழிகளில் மக்கள் ஈர்க்கப்பட்டனர். இவர் ஏட்டுக்கல்வியில் நாட்டம் இல்லாமல் இறை கல்வியில் பெரிதும் விரும்பினார். எல்லாம் படைத்த வள்ளற்பெருமான் கைவடி வள்ளற்பெருமான் கருணையாலும் அற்புஞான விண்ணப்பத்தை வசிப்பட்டு நோன்புடினார் வாழ்க்கை சீரும் சிறப்பும் கல்வி செல்லும் தோறும் வாழ்க்கை சென்று எல்லாவரும் தமிழ் போல விடுத்தோம். வள்ளலார் தண்ணீரில் தீபம் ஏற்றிய இடம் மேட்டுக்குப்பம் என்ற இடமாகும். வள்ளலார் தனிமையில் இருக்கும் பொழுது இறை பாடலை எழுதி வாசிப்பார். இதற்கு அவர் விளக்கின் வெளிச்சத்தை பயன்படுத்துவார். அடியார்கள் அவருக்கு எழுத உதவியாக எண்ணெயை ஒரு குவளையில் வைத்து விடுவார்கள். ஒரு நாள் எண்ணெயை வைக்க மறந்த அடியார் விளக்கு எண்ணெய் இல்லாததால் எண்ணெய் என்று நினைத்து தனக்கு அருகில் இருந்த தண்ணீரை ஊற்றினார். விளக்கு தண்ணீரிலும் பிரகாசமாக எரிந்தது. இது அவருக்கு மறுநாள் காலை, அடியார், நான் நேற்று எண்ணெயை வைக்க மறந்தேன், என்னை மன்னிக்கவும் என்று கூறிய பின் தான் வள்ளலாருக்கே தெரியும். இவ்விடம் தீஞ்சுவை நீரோடை ஆகும். ஒரு சமயம் மக்கள் நீரில்லாமல் கஷ்டப்படும் பொழுது வள்ளலார் அவர்களால் இந்நீரோடை ஏற்படுத்தப்பட்டது. இதன் தனித்தன்மை, இந்நீரோடை நிலத்தில் பிளவு ஏற்பட்டு தண்ணீர் ஊற்றியது போல் இருக்கும். இந்நீரோடையின் அருகில் எந்தவித நீர் ஆதாரமும் இல்லை. இருப்பினும் இந்நீரோடையில் தண்ணீர் வற்றுவதே இல்லை. இந்நீரோடையின் ஊற்றின் மூலம் அருகில் உள்ள குளத்திற்கும் வயல்களுக்கும் தேவையான நீர் கிடைக்கிறது. இதை அருந்தினால் நோய்கள் பல குணமாகின்றன. இந்நீர் அருந்துவதற்கு மிகவும் சுவையாக உள்ளது.